மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நம்ம ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே பல பேர் வந்து ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. ரிசல்ட்டை வந்து வெளியிட்டு அமைச்சரவையே அமைச்சிட்டாங்க. இன்னும் பல பேர் வந்து பதவியேற்புக்கு நாள்லாம் குறிச்சிட்டாங்க. எப்படியாவது தேர்தல் கமிஷன் தயவு செய்து இந்த ஏழ்றைகள்கிட்டருந்து நம்மளை காப்பாற்றுப்பான்ற மாதிரி சோசியல் மீடியாவை திறந்தாலே அண்ணன் விஜய் வந்து பதவியேற்கும் நாள், அவர் வந்து அமைச்சரவை பட்டியல், இவர் அந்த பதவி, இவர் இந்த பதவி, இவருக்கு இந்த போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக சோசியல் மீடியா இயங்கிட்டு இருக்கு. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து 4ஆம் தேதி மட்டும் முதலமைச்சர் ஆகலை எங்கள் அண்ணன் அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு சோத்தில் விஷம் வச்சு கொண்டுட்டு நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொள்வதாக நிறைய பேர் வீடியோ போட்டே இருக்காங்க. அண்ணன் விஜய் வந்து முதலமைச்சர் ஆன மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு உண்மை நிலவரம் தெரியல. ஆனால் அதற்கு முன்பாகவே தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய பொய்யை வந்து கட்டமைச்சு வெளியே பரப்பி விட்டாங்க. அது என்னன்னா, அதிகப்படியான வாக்குப்பதிவு, கிட்டத்தட்ட வந்து 85% வாக்குப்பதிவு வந்து தமிழ்நாட்டில் இதுவரை வரலாறு காணாத வாக்குப்பதிவுன்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து கட்டமைச்சாங்க. ஆனால் அது பொய் அப்படின்றத வந்து கொஞ்ச நேரத்திலே உடஞ்சி போச்சு. தேர்தல் கமிஷன் எப்பவும் ஏன் இந்த பொய்யை வந்து அவங்க கட்டமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னால், எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் விஷயங்களில் வெளியில் வந்துடக்கூடாது, நாளைக்கு நம்ம பண்ண போகிற தில்லுமுல்கள் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. முன்பாகவே ஒரு பெரிய அலை அடிச்சுது, அது விஜய் தான் காரணம், விஜயின் மூலமாக தான் வாக்குப்பதிவு வந்து அதிகமாக ஏறிச்சு, தேர்தல் கமிஷன் பார்த்தீங்களா எவ்வளோ நேர்மையாக நடந்துக்குச்சின்னு ஒரு பொய்யை கட்டமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் கண்ணா இதெல்லாம் செல்ஃப் எடுக்காது ராஜான்ற மாதிரி அவங்க கட்டமைச்ச பொய் கொஞ்ச நேரத்திலேயே வந்து நீருக்குமிழி மாதிரி உடஞ்சி போச்சு. என்ன பொய் கட்டமைச்சாங்கன்றீங்களா? உண்மைதாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா 2021 நம்ம ஏற்கனவே ஒரு டேட்டாவோட நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் சும்மா உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவுடைய மற்ற விஷயங்கள் பேசினா சரியா இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து கடந்த 2021 தேர்தலில் 10 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுங்க. 10 பேர் ஓட்டு போட்டாங்க. தேர்தல் கமிஷனுடைய எஸ்ஐஆர் வந்த பிறகு அந்த 10 பேர்ல 6 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 60% வாக்குப்பதிவு. 10 பேர்ல 6 பேர் ஓட்டு போட்டா 60% வாக்குப்பதிவு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே 10 பேர் 2026 3 பேரை நீங்க எஸ்ஐஆர்ல வந்து 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஒருத்தர் வந்து இடம் மாறிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால 3 பேரை நீக்கிட்டாங்க, மொத்தம் இருக்கிறது 7 பேர் தான். ஆனால் வாக்கு போட்டவங்க அதே 6 பேர் வந்து வாக்கு போட்டாங்கன்னா இப்போ வாக்கு சதவீதம் என்னவா போகும்? உங்க கணக்குப்படி நீங்க உங்க கணக்கு வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்துருப்பாருங்க? எனக்கெல்லாம் என் கணக்கு வாத்தியார் வந்து கணக்கு படிக்கும் போது கணக்கு சரியா வரலன்னா கையை இப்படிதான் வச்சு அடிப்பார். இப்படி திருப்பி அடிச்சா வந்து பெருசா நமக்கு வந்து மண்டையில ஏறாதுன்னு திருப்பி வச்சு இதுலயே அடிப்பார். இப்படிலாம் கணக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு வந்து தான் இன்னைக்கு சொல்கிற கணக்கு என்னவா இருக்குன்னா, அவங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்து தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அப்படி வந்து அவங்க அந்த கணக்கில் படி நீங்கள் வந்து 7 6ன்னா கிட்டத்தட்ட 90% வாக்குப்பதிவு நடந்ததாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அதுவா? வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே இருந்தது தான். இப்போ நீங்கள் 3 பேரை நீக்கிட்ட பிறகு அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 7 6 பேர் வந்தாங்கன்னா 90% வாக்குப்பதிவு. அதே தான் இங்கேயும் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க கடந்த தேர்தலை விட. அப்போ இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் உயர்ந்துச்சுன்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை, எவ்வளோ பெரிய மொளமாரித்தனம், ஃப்ராடுத்தனம், ஏமாத்து வேலை இல்லையா? இது எப்படி நம்ம வந்து அனுமதிக்கிறதுனா, அதனால தான் தேர்தல் கமிஷன் கட்டமைத்த போய் கொஞ்ச நேரத்தில் நீர்த்து போச்சு. அது வந்து செல்ஃப் எடுக்கவே இல்லை. ஆனால் இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நம்ம விஜய் மாதிரியான ஆட்கள், தாவேகா தற்குறிகள் என்ன பண்ணுச்சுன்னா, வரலாறு காணாத ஓட்டுப்பதிவு, எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம், எங்களால் தான் வந்து வாக்குப்பதிவு அதிகமாச்சு, இது எவனோ ஒருத்தன் சொன்னான்னா பரவாயில்லைங்க, அவனுக்கு பூரா பொய்யை தான் பேசுவானுங்க. விஜயே இதை வந்து ஒரு பெரிய அறிக்கையாக வெளியிடுறார், ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். வரலாறு காணாத வாக்குப்பதிவு, முந்தைய காலங்களை விட நீங்கள் அதிகமான வாக்கு போட்டீங்க. அப்போ அவருக்கு சொல்லி கொடுத்த கணக்கு வாத்தியார் சரியில்லை, தப்பாக கணக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை படிப்பே ஏறலையே, இதான் ட்ராப் அவுட் ஆச்சு. அப்புறம் எப்படி விளங்கும்? ஆக அந்த கணக்கு தப்பாக இருக்கிறது கூட புரிஞ்சுக்க முடியாமல் ஏதோ வரலாறு காணாத பதிவு, அதற்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி மாயையிலே உலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கார் விஜய். அதனாலதான் அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டார். அறிக்கையை வெளியிட்டதோடு சொல்லாம அந்த அறிக்கையிலே அவரே வந்து தேவையில்லாத சிக்கலை தன்மையிலேயே வந்து, அதான் யானை கொடுத்தா தானே மண்ணவாரி போட்டுக்கும்ல, அந்த மாதிரி இந்த உச்சா நடிகர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் எல்லாருக்கும் நன்றி சொன்னதோடு சேர்ந்து நண்பா நண்பீஸ் சொன்னதோட குட்டி நண்பா நண்பீஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஏற்கனவே குழந்தைகளை வைத்து நாம வந்து அவங்கள அரசியல் படுத்தலாம், ஆனால் அரசியலை வந்து அவங்களுக்குள்ள திணிக்க கூடாது. இப்போ சின்ன பசங்க கிட்ட சொல்லியிருக்காரு ஏற்கனவே பிரச்சாரத்தில், உங்க மாமா மாமி அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் போய் காதல விசில ஊதி எப்படியாவது ஓட்டு போட சொல்லுங்க. அதற்கு இப்போ வந்து ஒரு வழக்கம் வாங்கி வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன்.
இப்போ அந்த நன்றி சொல்லியும் மறுபடியும் மாட்டியிருக்கார். குட்டி நண்பா நண்பீஸ்க்கு வந்து நன்றி சொல்லி நான் செஞ்சது கரெக்டு தான், நான் இப்படி தான் செஞ்சேன், சின்ன பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன், சின்ன பசங்கிட்ட நான் வந்து என்னுடைய கட்சியை வந்து சின்ன பசங்க மூலமாக நான் திணிக்க பார்த்தேன். ஏன்னா இந்த கட்சியிலேயே ஒரு சிறுவர் அணின்னு இருக்குங்க. இது வரைக்கும் உலகத்திலே எந்த கட்சியிலையும் கிடையாதுங்க அது மாதிரி. இது என்ன மானங்கட்ட கட்சின்னு தெரியல. இந்த கட்சியில் பாருங்க இல்லாத போஸ்டெல்லாம் இருக்கும். தேர்தல் மேலாண்மைன்னு ஒரு போஸ்ட் இருக்கும், இணை பொருளாளர்னு ஒரு போஸ்ட் இருக்கும். உருப்படாத விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இது ஒரு கட்சி நடத்துறது ஏதோ விளையாட்டு பொம்மையா நினைச்சிட்டு இருக்காங்க. அதில் சிறுவர் அணி அப்படின்னு ஒரு அணி வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த கட்சியிலும் அப்படி கிடையாது. அதுவே மிகப்பெரிய தவறு. ஏன்னா வந்து 18 வயசுக்கு மேலே தான் வந்து அவர்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியும், புரிய முடியும், புத்தி இருக்கு, அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் அதுதான் நிர்ணயிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வயசு நிர்ணயிச்சிருக்கு. குட்டி பசங்க கிட்ட போய் நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது. கிண்டர் ஜாய்க்கும் சாக்லேட்டுக்கும் ஆடுற மாதிரி நீங்கள் அடம் பிடிங்கன்னு சொல்றது வந்து அடிப்படையில் அறிவு கட்டத்தனம், முட்டாள்தனம், மோசடித்தனம். இன்னும் சொல்ல போனா இப்போ தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பேரன் கேட்டானே அப்படின்னு போய் ஓட்டு போட்டாங்கன்னா அது என்ன பக்கத்து கடையா, இந்த கடை பிடிக்கலன்னா இன்னொரு கடையில் மாற்றிக்கிறதுக்கு ஆட்சி நிர்வாகங்க. குரங்கு கையில் பூ மாலை கொடுத்தா என்ன பண்ணும், கழுத்தில் போட்டுக்கிட்டு நான் மாலை போட்டிருக்காங்க எனக்கு நான் சொல்லும், அது அந்த மாலை இருக்கிறது எல்லாத்தையும் பிச்சு போடும். அந்த மாதிரி தான் விஜய் கையில் இருக்கிற அந்த அதிகாரங்களோ மற்ற எதுகளோ. ஆனால் போகிறது இல்லை, அது வேற விஷயம். இதுதான் நிலைமை. இதனால் அவர் வழக்கு வாங்கியிருக்கார். இந்த வழக்கு நிச்சயமாக தேர்தலுக்கு பின்பாக, ரிசல்ட்டுக்கு பின்பாக அவருக்கு ஒரு பெரிய ஆப்பாக இறங்கும். அது ஆயில் தடவாத ஆப்பாக தான் இருக்கும். ஏன்னா பல இடங்கள்ல அப்படிதான் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நிறைய ஊடகங்களில் பேசும்போது சொல்லியிருக்கிறேன், விஜய் வந்து நிச்சயமாக விஜய் கட்சி டெபாசிட்டே வாங்க போறது கிடையாது. பெரும்பாலான இடங்கள்ல அவங்க பின்னங்கால் பெடலை பட ஓட போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுதான் நடக்க போகுது. ஆனால் அதற்கு முன்பாக இந்த தேர்தல் கமிஷன் இப்படி ஒரு கட்டமைச்ச பிறகு அது செல்பெடுக்கலன்னொடனே அடுத்ததாக ஒரு பொய்யை வந்து கொண்டு வந்தாங்க. அது என்னடா பொய் அப்படின்னு சொன்னா, தொங்கு சட்டமன்றம், ஹேங்கு கவர்மெண்ட்டு. ஏன்னா வந்து விஜய் வந்து ஓட்டை பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இன்னொரு உருட்டை வந்து கொண்டு வந்து அதை சோசியல் மீடியா அவங்களுக்கு தெரிஞ்ச ஊடகங்கள் மூலமாக மக்கள் மனசுல பதிய வைக்கிறாங்க. என்னன்னா நாளைக்கு ஏதாவது அங்க தேர்தல் தில்லுமுல்கள் பண்ணா ஏற்கனவே மக்கள் எல்லாம் இப்படிதானங்க பேசுனாங்க, அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவதற்காக ஒரு ஏற்பாடை முன்னாடியே வந்து பரப்பி விடுறாங்க. ஆனா இப்போவும் இங்கேயும் ஒரு கணக்கு வந்து நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கணக்கு நான் சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா இந்த கணக்கு உங்களுக்கே புரியும். இப்போ உதாரணத்துக்கு திமுக அதிமுக தான் பிரதானமான கட்சிகள். அதே மாதிரி நாம் தமிழர் கடந்த 10 வருஷத்துக்கு மேல அவங்க தனியா நின்று அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கிட்டு இருக்காங்க. கடந்த தேர்தலில் 8.1% வாக்கு வரைக்கும் வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப திமுக இருக்கிற கோர் ஓட்டுன்னு ஒன்று இருக்கும், அதிமுக ஒரு கோர் ஓட்டு இருக்கும். இந்த வாக்குகள் நிச்சயமாக யார் எப்பேற்பட்ட ஆள அடிச்சாலும் அது வந்து யார் வந்து இறங்கினாலும் அது மாறாது. உதயசூரனுக்கு போடுறவங்க உதயசூரன் தான் போடுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம இரட்டலைக்கு போடுறவங்க இரட்டலைக்கு தான் போடுவாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் எங்க இருக்கோ அந்த கூட்டணி கட்சிக்கு தான் போடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய 21 தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் திமுக சார்பான நபர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க. சதவீத அடிப்படையில் வேணா, குறைவான சதவீதத்தில் வேணா அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் மாறலாம், எதை வேணா பண்ணலாம். ஆனால் வெற்றி என்பது அவர்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. எப்படி கிடைக்குதுன்னா அந்த கோர் ஓட் அவங்க கிட்டே தான் இருக்கும். அந்த கோர் ஓட் மாறாது. அதே மாதிரிதான் அதிமுகவும். ஆனால் அதிமுக கோர் ஓட் வந்து எப்படி உடையும் அப்படின்னா, அங்கே பிரதானமாக இருந்த தலைவர்கள்லாம் உடைஞ்சி வேறு வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க, வேறு வேறு இடங்களுக்கு மாறிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் அங்க இருந்தார், இப்போ அவர் திமுக வந்துட்டார். அவருக்குன்னு ஒரு விசுவாசிகள் வந்து தேனி, போடி, கம்பம், முதுகுளத்தூர் அந்த ஏரியாக்கள் எல்லாம், ராமநாதபுரம், இங்கெல்லாம் அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அவர் சார்ந்த சமூக வாக்குகளும் அவருக்கு கிடைக்கும். அவர் எந்த கட்சி மாறினாலும் ஓபிஎஸ்க்காக போடுகிற வாக்குகள் அங்கதான் வரும். அது இப்ப அவர் எங்க இருக்காரு, திமுக இருக்காரு. அப்ப திமுக ஏற்கனவே அவர் வந்து பலாப்பழம் சின்னத்துல வந்து அவர் வந்து அதிமுக எதிர்த்து நிற்கும் போதே பலாப்பழம் சின்னத்துல 3 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு அந்த ராமநாதபுரம் பகுதியில் எம்பி தேர்தல் நின்று. அந்த அளவுக்கு அவர் தனக்குன்னு ஒரு தனி செல்வாக்கை வைத்திருக்காரு. இங்கே முதலமைச்சராக இருந்த 3 முறை இருந்திருக்காரு. ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்காரு. மிகவும் அமைதியானவர், பேச மாட்டார் அப்படின்னு நிறைய விஷயங்களே அவர் வந்து அவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னரா வச்சிருக்காங்க மக்கள், அந்த பகுதி மக்கள். அவர் இப்போ திமுக வந்திருக்காரு. அது இல்லாம நிறைய பேர் வந்து அதிமுக திமுகவுக்கு மாறி இருக்காங்க. மனோஜ் பாண்டியன் ஆரம்பிச்சு வைத்தியலிங்கம் ஒரத்த நாடுல தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுட்டே இருக்காரு. திமுக அங்க ஜெயிக்கவே முடியல. இப்ப அவர் திமுக சார்பில் அங்க நிற்கிறார். இப்ப வைத்தியலிங்கத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்களா, ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அந்த இடத்துல அவருக்கான ஒரு செல்வாக்கை அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். ஏற்கனவே அங்க வந்து 2ஆம் இடம் பிடிச்சது வந்து திமுக. அவர் இங்க வந்துட்டாரு. அவருக்கான வாக்கு திமுகவுடைய வாக்கு. 2 சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா அவர் ஒரத்த நாடுல ஜெயிக்க போறாரு.
ஸோ இந்த மாதிரியான கணக்குகள் மூலமா பார்க்கும்போது பிரியவே பிரியாத இருக்கிற திமுக வாக்குகளுக்கு பலம் சேர்க்கிற வாக்குகளாக தான் வந்து சேர்ந்தவருடைய வாக்குகள் இருக்கும். இதை தாண்டி விசிக வாக்கு இருக்கு, இதை தாண்டி வந்து காங்கிரஸ் வாக்குகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் வாக்குகள் இருக்கு, இன்னும் பிற கட்சிகள் இருக்கு, தேமுதிக வாக்குகள். தேமுதிகவுக்கு பெரிய வாக்குகள் இல்லைன்னு அப்படின்னு சொன்னா கூட அவர்களுக்கான அந்த விஜயகாந்த் ஃபேக்டர்னு ஒரு இருக்கு இல்லையா, அந்த வாக்குகள் அது குறிப்பிட்ட அது 0.5% அல்லது பர்சன்டேஜ், ஒரு 100 ஓட்டு, ஒரு 500 ஓட்டு சொல்லுங்க. ஏன்னா வெற்றி பெறுவதற்கு ஒரு ஓட்டு, தோல்வி அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இடையில ஒரு ஓட்டு அதிகமா இருந்தா கூட யார் ஒரு ஓட்டு அதிகமா வராலும் அவங்க தான் வெற்றி பெற்றார்கள். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அந்த அடிப்படையில பலமான திமுக கூட்டணிக்கு இத்தனை கட்சிகளும் சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கான கோர் பாயிண்ட் ஓட்டு இருக்கு. அப்ப இப்ப விஜய் வந்துட்டாருங்க. இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க கோர் ஓட்டு இருக்கு, ரைட், ஓகே, திமுக வந்து பலம் சேர்ந்திருக்கு எல்லாம் சொல்றீங்க. ஆனால் விஜய் என்கிற மூன்றாவது ஒரு ஃபேக்டர் உள்ள வந்திருக்காரு. அவர் வந்து ரசிகர்களால் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவராக உள்ள வந்திருக்காரு. அப்ப அவருக்கு ஓட்டு வந்து அவர் ஓட்டு வந்து பிரிக்க மாட்டாரா? அப்ப அவர் திமுக அவர் ரசிகர் இருக்க மாட்டாங்களா? அதிமுக இருக்க மாட்டாங்களா? மற்ற கட்சிகள் இருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக இருப்பார்கள். நான் வந்து அதை மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த வாக்குகள்ல உதாரணமாக நீங்க ரேண்டமா ஒரு கணக்கு போடுங்க. இப்போ வந்து 35% வாக்குகளை வந்து திமுக பெற்றிருக்கிறது, 30% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்குதுன்னு வச்சுங்க. 35% வாக்குகள்ல இருந்து விஜய் வந்து ஒரு 5% வாக்குகளை பிரிக்கிறார். அதே அளவுக்கு அதிமுக வந்து 5% வாக்குகளை பிரிக்கிறார்னா யாருக்கு அதிகமா வாக்கு இருக்கும்? 35ல இருந்து 5 குறைஞ்சிரும், 30 தானே இருக்கும். 30ல இருந்து 5 போச்சுன்னா 25 தானே இருக்கும். இப்படிதாங்க எனக்கு கணக்குவாதியார் எங்க கணக்குவாதியார் சொல்லி கொடுத்துருக்காரு. உல்டா கணக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, பொய்யெல்லாம் பரப்ப முடியாது. இப்படி என்னதான் விஜய் வந்து வாக்குகளை 2%, 5% வாக்குகளை மற்ற கட்சிகள்ல இருந்து எல்லா கட்சிகள்ல இருந்து புடுங்கினா கூட, அந்த ரசிகர்கள் போனா கூட, அப்படி எப்படி போனாலும் 10-12% மேல அவரால் தாண்டவே 10% வர வாய்ப்பு இல்லை. நான் சும்மா சொல்றேன் ஒரு உதாரணத்துக்காக. ஏன்னா எல்லாரும் கட்டமைக்கிறாங்க ஏதோ 40% ஜெயிச்சிருவாருங்க விஜய். வாய்ப்பே இல்லைங்க. அந்த அடிப்படையில அவர் வாங்குகிற சதவீத வாக்குகள் வந்து எல்லா இடத்துல இருந்து 1%, 2% புடுங்கிட்டு மொத்தமா சிங்கிள் டிஜிட் சதவீதம் வாங்க போறாரு. டெபாசிட்டே இல்லாம போக போகுது. எப்படி நீங்க கணக்கு போட்டாலும் கோர் பாயிண்ட் 30% இருந்தாலும் மற்ற வாக்குகள் மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் 1%, 2% அணி சேர்ந்தாலும் திமுக வந்து அதிகப்படியான வாக்குகளை வாங்குவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதையெல்லாம் மறைச்சிட்டு ஹேங்கிங் கவர்மெண்ட் வரப்போகுது, தொங்கு சட்டமன்றம் வரப்போகுது. இதுக்கு காரணம் விஜயினுடைய ஃபேக்டர். உள்ள இறங்கிட்டார் விஜய், அவர் வந்து கொம்பை இறங்கிட்டான், களத்துல இறங்கிட்டான்னு ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. இது கிரியேட் இல்லை, இது நரேட்டிவ் செட் பண்றாங்க. இவங்க தான் கான்ஸ்பிரசி தியரியை வந்து செட் பண்ற ஆட்கள் ரொம்ப தீவிரமா இருப்பாங்கல்ல. எப்படின்னா கரூர்ல பாத்தீங்கல்ல, கரூர்ல என்ன சம்பவம் நடந்துச்சு, யாரால் அந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டதுன்னா 100% இந்த விஜய் என்கிற இந்த கேடுகட்ட பிறவியால் தான் நடந்துச்சு. ஏன்னா இதுதான் தூங்கு மூஞ்சி, தூங்கி எழுந்து 12 மணிக்கு மேல கிளம்பி வந்து 41 பேரை சாவடிச்சு. ஆனா அதை மறந்துட்டு லாஸ்ட் மினிட்ல இனிமே யாரும் நமக்கு பதில் சொல்லவே டைம் கிடையாது, யாரும் நமக்கு எதிராக பரப்புரையே பண்ண முடியாதுன்னு போது சின்ன பசங்க மாதிரி கடைசி நேரத்துல வந்து கிள்ளிட்டு ஓடிட்டான்ற மாதிரி, அடிச்சுட்டு ஓடிட்டான்ற மாதிரி, மக்களே பார்த்தீங்களா கரூர்ல என்ன என் மேல பழி போட்டாங்க, திமுக தான் அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசாங்கம் நிர்ணயித்த நேரத்தில் அங்கே இருந்தேன். அப்புறம் என்ன வெண்ணைக்கு 12 மணிக்கு வருவார் என் தலைவர் வருவார்னு உங்க பொதுச் செயலாளர் பேசினாருன்னா பதில் சொல்ல துப்பு இல்லாத விஜய் அதற்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. ஆனா போய் கடைசி நேரத்தில் மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துக்கு ட்ரை பண்ணார். ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க, இளைஞர்களும் தெளிவா இருக்காங்க. இப்ப நீங்க 100 இளைஞர்கள் இருக்காங்க, இப்படி கணக்கு எடுத்துங்க, 100 பேர் இருக்காங்க, 100 இளைஞர்கள் விஜயை பிடிக்கும். உதாரணத்துக்கு எனக்கே விஜய் நடிச்சா அந்த படத்தை நான் பார்க்க தாங்க செய்வேன். நான் சினிமாக்குள்ள தானே இருக்கேன், நான் பார்க்க தான் செய்வேன். ஆனா அதுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேனா? நிச்சயமா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல மாட்டேன். பட் என்னுடைய அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் சில பேர் என்ன பண்றாங்க, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் தெரியுமா அப்படின்னு ரீல்ஸ் போடுறாங்க. அது முதல்ல ஆக்சுவலா தப்பு. ஜனநாயக கடமை ஆற்றுவது மிக மிக சரியான ஒரு நடவடிக்கை. ஆனால் அதை யாருக்கு நம்ம வந்து இது ரகசியத்தை நீங்க வெளியில சொன்னீங்கன்னா அப்ப நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு அர்த்தம். கேட்டா ட்ரெஸ் கோடு போட்டான், அது போட்டான், இது போட்டான்றாங்க. அதெல்லாம் என்ன போட்டாலும் எடுபடாதுங்க. 10 வாக்கு வாங்குவாங்க, 100 வாக்கு வாங்குவாங்க. நான் உதாரணத்துக்கு அந்த கணக்கு வரேன். 100 இளைஞர்கள் இருக்காங்க, 100 இளைஞர்கள் விஜய் படம் பார்ப்பாங்க, விஜயை பிடிக்கும். ஆனால் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக வேற ஒரு காரணம் இருக்கும். அந்த 100 பேரும் வெளியில இருந்து கிளம்பி வராங்க, புதிய வாக்காளர்கள் வராங்கன்னா புதிய வாக்காளர்கள் வருகிற 100 பேருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு எங்கேயாவது சொன்னா அதை கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையில நெய் வலிதுன்னு கூட சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த 100 பேர்ல நிச்சயமாக பல பேர் பல கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை விஜய் வாங்குவார், வாங்க மாட்டார் நான் சொல்லவே இல்லை.
ஆக 100 ஓட்டும் எனக்கு தான் வந்துச்சுன்னு சொல்றது பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம், அறிவுகட்டத்தனம். இதைத்தான் தற்குறி மங்குனி கும்பல்னு சொல்றோம். வந்து நம்ம வந்து ரயில்களில் கூட்டமா போனா விஜய்க்கு ஓட்டு போட தான் கிளம்பி போறாங்கன்னு சொல்றது. நீங்க வந்து கிளாம்பாக்கத்துல பயங்கர கூட்டம், பஸ் எல்லாம் நெரிசலா இருக்குன்னு சொன்னா அதுக்கு அத்தனை பேரும் கிளம்பி போய் விஜய்க்கு ஓட்டு போட தான் கிளம்பிட்டாங்கன்னு சொல்றது. அப்புறம் வெளிநாடுகள் லட்சக்கணக்கில் வந்தாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் அவரு, எனக்கு அவர் பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. இத்தனையும் பெரிய ஊடகங்கள்லாம் வேலை பார்த்துட்டு வந்துட்டாரு. பொண்ணை வச்சுட்டு வந்து ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவர் அமகலம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு 25 லட்சம் பேர் வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க ஓட்டு போட்டிருக்காங்க. 25 லட்சம் என்ஆர்ஐ வெளிநாட்டுல வேலை செஞ்சவெல்லாம் இங்க வந்து ஓட்டு போட்டான்றான். அபத்தமா இல்ல, அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா? எப்படியா 25 லட்சம் பேர் வருவான்? கொடூரம் என்னன்னா, சிங்கப்பூர்ல இருந்து ஒரு குடும்பம் வந்து ஓட்டேலாம் போயிருக்கு. அடிப்படையில நாம முன்னாடியிலிருந்து நிறைய வீடியோக்கள் போடும்போதோ எஸ்ஐஆர் குறித்து ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க தாவேகா கட்சியினர். இந்த தற்கூரிகளுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியல. முதல்ல அதை புரிய வைங்கடா. பூத் லெவல்ல ஆட்களை உட்கார வைக்க ஆள் இருக்கா? 3 லட்சம் பேர் இருக்கிறதா இந்த 6 அடி எருமை, நம்ம செல்லமா சொல்லுவோம்ல ஆதவ், இந்த 6 அடி எருமை சொன்னிச்சு எங்ககிட்ட 3 லட்சம் பேர் நாங்க பூத் லெவல் ஏஜென்ட்டை உருவாக்கி வச்சிருக்கோம். பூத்துல உட்கார ஆள் இல்ல, பூத்துக்கு வெளியே பூத் ஸ்லிப் எழுதி கொடுக்க உட்கார ஆள் இல்ல, சின்ன பசங்களை வச்சிருக்காங்க. இதுதான் அந்த கட்சியோட லட்சணம். அந்த அடிப்படையில நீங்க ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கலாம். கட்டமைக்கப்படுகிற பொய் என்ன கட்டமைக்கிறாங்க? இப்ப தொங்கு சட்டமன்றம் வரும்னு கட்டமைக்கிறாங்க. அப்ப ஏதோ திட்டம் வைத்திருக்கிறார். 4ஆம் தேதி ஏதோ ஒரு கலவரத்தை செய்வதற்காக திட்டம் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நிச்சயமாக விஜய் வந்து ஒரு 10 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் விஜயனுடைய லட்சணம் என்னன்னு, 11 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் யார் லீடிங்ல போறாங்கன்ட்டு. அப்ப இவர் ஏற்கனவே ஆஸ்திரேலியா போறாருன்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டாங்க. இது பூரா கட்டமைக்கிற பொய் தகவல் தான், எதுவும் உண்மையே கிடையாது. இவங்களே வந்து பரப்பி விட்டானுங்க, ஆஸ்திரேலியா போறாருன்னு பரப்பி விட்டானுங்க. இப்ப நேத்துல இருந்து என்ன சொல்றானுங்கன்னா, ஆஸ்திரேலியா போல கேன்சல் பண்றாரு, ஏன்னா அவர் தான் ஜெயிக்க போறாரு, அதனால கேன்சல் பண்றாரு. எப்பரா ஜெயிப்பாரு அதெல்லாம் தெரியாது, எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நாள்லாம் குறிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு என்ன பண்றானுங்கன்னா, இந்த சொங்கு சட்டமன்றத்துக்கு காரணமே வந்து விஜயோட வருகை. விஜய் வந்து அவர் சில தொகுதிகளை பிடிப்பாரு, அதன் மூலமாக அவர் ஆட்சியில் உட்கார வைக்கும் தேர்தல் கமிஷனு. அதன் மூலமாக பாஜக உள்ள வேலை செஞ்சு அவருக்கு ஆட்சி கொடுத்துருவாங்க. பாஜக எந்த காலத்துலடா நல்லது பண்ணியிருக்கு? யாருக்காவது நல்லது பண்ணியிருக்கா? அதுவும் விஜயை கூட்டு போய் உட்கார வைக்குமா? ஜோசப் விஜய் என்கிற நான் சொல்ல வைக்குமா? வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நாடு முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கு. இவன் தன்னை கிறிஸ்தவன்னு சொல்லிட்டே வந்து முட்டிகால் போட்டுட்டு சர்ச்சில் போய் நின்றுக்கிட்டு முட்டிகால் போட்டுட்டு அமக்கலம் பண்ணாரு. இது வரைக்கும் சர்ச்சு வாசல் ஏறி நின்னதே கிடையாது. இருந்தால் அவர் கிறிஸ்தவரே கிடையாது, பூரா டுபாகூர். அப்புறம் பார்த்தா அம்மன் கோயிலில் போய் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. அப்புறம் போய் வந்து தர்கால போய் நிற்கிறாரு. ஸோ ஒரு கபட வேடதாரின்னு தெரிஞ்சு போச்சு. இவரை எப்படி வந்து பாஜக ஏத்துக்கும்? ஏன்னா அவர் ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்தி இவர் கிறிஸ்தவர், இவர் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக அனுப்பப்பட பாஜகவில் ஏவப்பட்ட ஏவலால், அவள் தான் ஒரு வேலைக்காரன், அவள் தான் ஒரு அடிமை. அதிமுகவுக்கு நான் மூத்த அடிமையா இல்லை நான் இப்போ வந்திருக்கிற இளைய அடிமையா அப்படின்ற மாதிரி 2 பேரும் கூட அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. பாஜக எந்த காலத்திலும் அதிகாரத்தை இவர்களுக்கு தராது. ஆனால் ஒரு கட்டமைக்கிறாங்க ஒரு பொய்யை. இந்த பொய் வந்து அது நீர்க்குமிழி மாதிரி தேர்தல் அன்னைக்கு அந்த ரிசல்ட் அன்னைக்கு தெரிஞ்சிடும், உடஞ்சிரும்னு வச்சுங்களேன். இப்படி ஒருவேளை விஜய்க்கு எதிராக தீர்ப்பு வந்தா, அதாவது தீர்ப்பு மீன்ஸ் எப்படின்னா மக்களுடைய தீர்ப்பு, மக்கள் வாக்குகளை போட்டு விஜயை வந்து ஓட விட்டுருந்தாங்கன்னா, அதை அந்த 12 மணிக்குள்ள இவர்களுக்கு செல்வாக்கு இல்லை, நாம எல்லாம் தோத்து போயிட்டோம் தெரிஞ்ச உடனே இப்பவே கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லா பக்கமும் அண்ணனுக்கு வாக்கு போடணும், அது எலெக்ஷன் கமிஷன் திருட்டு வேலை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னொருத்தன் சொன்னா அண்ணனுக்கு ஓட்டு குத்தி அந்த பட்டனே உடஞ்சி போச்சுனானுங்க. என்ன மாதிரி பொய்யெல்லாம் பேசினானுங்க பாருங்க. இதான் இன்ஸ்டால வந்து இவங்களே ரீல்ஸை போட்டுக்கிட்டு ரீல்ஸ்லேயே வாழறானுங்க. இது நிச்சயமாக அன்னைக்கு நடக்கலைன்னா பல இடங்களில் பிரச்சனைகளை கிளப்புவதற்கு தாவேகா இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளில் பல விஷயங்கள் பரவுவதாக செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இப்ப தமிழ்நாடு காவல்துறையும் தேர்தல் ஆணையம் மிக கவனமாக பல ஊர்களை கவனமாக கண்ணியமாக கரெக்டா பார்க்கணும். இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் என்ன பேசுறாங்க, யாரெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போறாங்க. பல பேர் வெளிநாடுகளில் உட்கார்ந்துக்கிட்டு இங்க வந்து திமுகவுக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக பல விஷயங்களை பொய்யா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா அவங்க சும்மா போற போக்கில் அவனுக்கு இங்க பிரச்சனை கிடையாது, அவன் வெளிநாட்டுல எங்கேயோ இருக்கான், ஒரு பொய்யை பரப்பிட்டு அவன் போய் அங்க உட்காந்துப்பான். ஆனா இங்க இருக்கிறவர்கள் அதை எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற கும்பல் தாவேக தற்குறி கும்பல் ஏதோ அவசரப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டா மாட்டிக்கு போறது இங்க இருக்கிறவன் தான். அதனால விஜய் கட்சியில் இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லப்படுகிற எச்சரிக்கை என்னன்னா, இந்த மாதிரி ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்ல வருது, அது வருது, இது வருது, இந்த பிரச்சனை பண்ணுங்க, பஸ்ஸை மறிங்க, இதை பண்ணுங்க, அங்க கல்லூடுங்க, இங்க எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி வழக்கு வாங்கினீங்கன்னா
உங்களை காப்பாற்றுவதற்கு விஜய் வரமாட்டார், உங்களை காப்பாற்றுவதற்கு இந்த 6 அடி எருமையா இருக்கிற நம்ம ஆதவ் வரமாட்டார், யாருமே வரமாட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாக வரைக்கும் தான் ரசிகர் செத்து போனப்போ வரலங்க. 41 பேர் செத்து போனப்போ வரல. அதனால சொல்றேன், நீங்க அவசரப்பட்டு வழக்கு வாங்கினீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க தான் வழக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையணும். வேலைக்கு போக முடியாது. அரசாங்க வேலைக்கு காத்திருந்தீங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்காது. இதற்கு இன்னொரு உதாரணம், பெரிய உதாரணம் சொல்றேன். இது போலதான் இளைஞர்களை தூண்டி விட்டு லட்சக்கணக்கில் வழக்கு வாங்க வச்சு வட மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான லட்சக்கணக்கான இளைஞர்கள், இன்னைக்கு அவங்களுக்குலாம் வயசே ஆயிடுச்சு, 89 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ரோட்டுக்கு வந்து நின்று சண்டை போட்டு பஸ்ஸை மறிச்சு ட்ரெயின் மேல கல்லடிச்சு குடிசைகளை கொளுத்தி ஏராளமான பிரச்சனைகளை செய்த வன்னிய இளைஞர்கள் மீது ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கு. பல பேருக்கு அரசு வேலையே கிடைக்கல. ஆனால் அவர்களை தூண்டி விட்ட அன்புமணி சந்தோஷமா இருக்கார். அவர் எம்பி ஆகிட்டே இருக்காரு. மக்கள் புறக்கணிச்சு துரத்தி விட்டா கூட ராஜ்யசபா வழியா பின்வாசல் வழியா எம்பி ஆயிடுறாரு. அவங்க அப்பா சந்தோஷமா இருக்காரு, அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு. அவங்க யாரும் வழக்கு, அவங்க மேல ஒரு வழக்கு கூட கிரிமினல் வழக்கு இல்லை, ஊழல் வழக்கு இருக்கு அன்புமணி மேல, அது வேற விஷயம். அதனாலதான் போய் பாஜக காலை நக்கிட்டு இருக்காரு. இதற்கு காரணம் அவர்கள் இளைஞர்களை தூண்டி விட்டாங்க. இதே வேலையை தான் விஜய் வேறொரு ரூபத்துல செய்யறாரு. விஜய் கூட இருக்கிறவங்க வேறு ரூபத்துல செய்யறாங்க. அதனால தயவு செய்து இளைஞர்கள், அதுவும் அந்த தாவேக்கால விஜய் மீது அன்பு வைத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவா சொல்றேன். ஏன்னா இது நாம சொல்ல வேண்டிய கடமையில இருக்கோம். ஒரு பத்திரிகைக்காரனா ஏதோ கதையை சொல்லிட்டு போறாருலாம் கிடையாதுங்க. நிஜத்தை சொல்லிட்டு போறது விஷயம் மட்டும் இல்ல, அல்லது உங்களுக்கு எச்சரிக்கையும் செய்ய வேண்டிய இடத்துலயும் நான் இருக்கிறதுனால சொல்றேன். தயவு செய்து 4ஆம் தேதி உங்க வாழெல்லாம் சுருட்டிக்கிட்டு பேசாம இருங்க. ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு வழக்கு வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய அத்தனை விஷயங்களிலும் புரட்டி போடப்படும். உங்க வாழ்க்கையே சீர்குலைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் நடக்காது. கிரிமினல் வழக்குகளை மாட்டிக்கிட்டீங்க, அரசாங்க சொத்தை சேதப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து கோர்ட்டுக்கு வீட்டுக்கு தான் நடக்கணும். அதனால ஒரு சம்பவத்தை செய்வதற்காக தொடர்ச்சியாக இப்பவே கட்டமைக்கிறாங்க. அதுல போய் மாட்டிக்காதீங்க. விட்டில் பூச்சி வந்து விளக்கு வெளிச்சத்தை நோக்கி ஓடிச்சுன்னா பறந்து அங்க போகும். கடைசியில என்ன ஆகும்? ரெக்க உடஞ்சி செத்து போயிடும். இதுதான் நடக்கும். நான் குறிப்பா இளைஞர்களுக்கு, குறிப்பா அந்த விஜய் கட்சியில இருக்கிற அந்த தற்குறி கும்பலுக்கு சொல்றேன். நான் அதனாலதான் அவங்களை திட்டுறேன். உங்க மேல அன்பு இருக்கிறதுனால தான் திட்டுறேன். எனக்கு என்ன பர்சனல் வஞ்சனை ஒண்ணுமே கிடையாதுப்பா. நீங்க சரியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் சரியா இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்களை நம்பி இருக்கிற அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இதெல்லாம் வந்து உங்களை தான் நம்பி இருக்காங்க. அப்ப நீங்க தான் அது ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எங்க அப்பா வந்து திமுக ஓட்டு போட்டார், அதனால நான் வந்து வெளியே வராண்டால படுக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ போடுறான். அவனை என்ன பண்ணணும்? செருப்பாலேயே அடிக்கணும். அது நகைச்சுவைக்காக போட்டானா நிஜமா போட்டானான்னு தெரியாது. அந்த வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு. அந்த வீடு வந்து சத்தியமா அந்த அந்த தற்குறி கட்டியிருக்காது. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாரு. யோசித்து பாருங்களேன். அப்ப நாம வந்து பல வீடியோக்கள் வருது, அந்த மாதிரி வைரல் ஆகுது அந்த வீடியோக்கள்லாம். அதாவது நீங்க ஓட்டு போடணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது ஒரு பக்கம், ஓட்டு போட்டுட்டு வந்துட்ட பிறகு பிரச்சனைகளை சொல்றதுக்கு இன்னொரு பக்கம். அதனால எதையும் நம்பி போயிடாதீங்க. சோசியல் மீடியாவை தயவு செய்து காவல்துறை கண்காணிங்க. அதுலதான் நிறைய விஷயத்த பொய்யா பரப்புவானுங்க. அதன் மூலமா பெரிய பிரச்சனையை உருவாக்குவாங்க. ஆதவ 6 அடி எருமை ஏற்கனவே சொல்லியிருக்கு, நேபாளம் மாதிரி இலங்கை மாதிரி அங்க மாதிரி புரட்சி வெடிக்கணும்னு சொல்லிட்டு பயந்து அந்த போட்ட பதிவை டெலீட் பண்ணி ஓடிட்டான். 4ஆம் தேதி அவனை நல்லா வாட்ச் பண்ணுங்க. எனக்கு அவன் மேல நம்பிக்கையே இல்லை. அவன் தான் ஏதோ திருட்டுத்தனம் பண்ண போறான். அதனால அவனை வாட்ச் பண்ணுங்க. அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய போனு, அவனுடைய எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வார் ரூம் வச்சிருக்கான் பாருங்க, வாய்ஸ் ஆஃப் காமன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அங்கிருந்து செய்திகள் பரவும் போது என்ன செய்தி போகுது, என்னென்னலாம் அவன் வந்து தூண்டி விடுறான்னு பார்த்து தேவைப்பட்ட அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் கைது செய்ய வேண்டியதற்கான தகுதியான ஆள் தான் அந்த ஆள். மாமனார் சொத்துல வந்து குடும்பம் நடத்துறவன் இப்ப எப்படி இருப்பான்? உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டான்னா அவனுக்கு சூடு சொரணை இருக்கும். இவன் தான் ஓசிலேயே மங்களம் பாடுறவனாச்சு. ஆகவே மக்கள் தெளிவா இருங்க, காவல்துறை தெளிவா இருங்க. சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்றோம், தொடர்ந்து சொல்லுவோம். இந்த 4ஆம் தேதி ரொம்ப சர்வஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இந்த சோசியல் மீடியாவில் வர வரையும் சந்தோஷப்பட்டு இருக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.